வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் அதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் நான் ஒரு 3 பல் பூண்டு இருக்கும் இல்லையா, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பூண்டு கொஞ்சம் நல்லா நிறைய போட்டிங்கன்னா அந்த பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் குட்டி குட்டியாக வெட்டி போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா அந்த பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொன்னிறமான பிறகு உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இதோட போட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டிருக்கேன். இந்த சோம்புத்தூள் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. உருளைக்கிழங்கோட அந்த மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது நான் குட்டி குட்டி உருளைக்கிழங்கு இருக்கும் இல்லையா, அதை தான் வேக வச்சு 2ஆக கட் பண்ணியிருக்கேன். பெருசில் கூட நீங்கள் பண்ணலாம். அடுத்து கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு நல்லா ஃப்ரை ஆக விட்டுருங்க. சிம்மில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ரசம் சாதத்துக்கு பக்காவான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்றைக்கி பருப்பு போட்டு கீரை கடைஞ்சிருக்கேன். அதுக்கு தான் இந்த உருளைக்கிழங்கு வறுத்துருந்தேன். அதே மாதிரி இந்த கிள்ளி போட்ட சாம்பார், ரசம், தயிர் சாதம், பருப்பு சாதம், இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இது இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.